ஹலோ காய்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மெயினாக நியூ கார் பையர்ஸ்க்கு இப்போ நிறையா ஜிஎஸ்டி விலை குறைப்பு அதை பற்றின நிறையா வீடியோஸ் போயிட்டுருக்கு ஸ்டில். அண்ட் தென் நிறையா ஷோரூம்ஸ்லேருந்து நிறையா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டைமில் நம்ம கார் வாங்கலான்னு ஒரு டெசிஷன் எடுத்துருக்கோம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அண்ட் வெரி குட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் தோஸ் ஹூ டேக் த டெசிஷன். அண்ட் இந்த மாதிரி டைமில் நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் மைண்டில் யோசிச்சிருப்போம். லைக் மைலேஜ் யோசிக்கிறோம், அண்ட் ஸ்டார் ரேட்டிங் யோசிக்கிறோம், சேஃப்டி கன்சர்ன்ஸில் ஸ்டார் ரேட்டிங் பற்றி யோசிக்கிறோம், அண்ட் ரீசேல் பற்றி யோசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம யோசிக்கிறோம். பட் ஸ்டில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்டை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. இன்னொன்று விச் இஸ் கர்ப் வெயிட். காரோட மாஸ் மீன்ஸ் வெயிட். அது பற்றின ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட ஒரு கால்குலேஷன், ஒரு டிராஃப்ட் கால்குலேஷன் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். சி காய்ஸ், நம்மக்கிட்ட இப்போ 2 வெஹிக்கிள் இருக்குது, மாருதி பலினோ அண்ட் மஹேந்திரா தார். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங், எல்லா வெஹிக்கிளும் ஒரு நல்ல வெஹிக்கிள் தான். இதுவும் கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள், இதுவும் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள், அதெல்லாம் குறையில. பட் இந்த மாதிரி ஒரு 2 வெஹிக்கிள் இருக்குது விச் இஸ் ஆக்சுவலி 1.8 டன். இது ஒரு 1 டன் வெஹிக்கிள். நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோமே, இது ஒரு 1.75, இது ஒரு டன் வெஹிக்கிள். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு டிராஃப்ட் கால்குலேஷன் காட்டுறோம். சி கைஸ், இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் கால்குலேஷன் சொன்னேன் இல்லையா. சி இது வந்து ஒரு டன் இருக்க வெஹிக்கிள், இது 1.75 டன் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். ஓகேவா? இது மாதிரி ஒரு நார்மலாக ஒரு டன் காரு ஒரு ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஒரு செவிரோ இல்லை ஒரு நின்றுட்டு இருக்க வெஹிக்கிள் மேலேயோ இல்லை ஒரு காம்பவுண்ட் மேலேயோ ஒரு மரத்துக்கு மேலேயோ பேரிகேட் மேலே போய் இடித்தா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இது இடிக்குதுன்னா இட் வில் கெட் ஒன்லி 60 கிலோமீட்டர் பர் ஹார்க்கான இம்பேக்ட். பிகாஸ் இது வந்து இதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இதோடது மட்டும் தான் கால்குலேட் ஆகும். ஏன்னா இது ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இடிக்குது. அதுவே வெயிட் அதிகமாக இருக்கிற, இதை விட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு வெஹிக்கிள் மேலே போய் நம்ம ஹிட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு எவ்வளோ மீன்ஸ் இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் இஸ் 1.75 இல்லையா ஆப்வியஸாக. ஸோ இது வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஹிட் ஆகும்போது 60 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸாக்ட்லி 0.25% இட் வில் ஆட். ஓகேவா? ஸோ இட் வில் ஆல்வேஸ் கெட் 70+ கிலோமீட்டர், மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் பார்க்கான ஒரு இம்பேக்ட் தான் இந்த வெஹிக்கிள் கிடைக்கும். பட் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு வெயிட் கம்மியாக இருக்கிற வெஹிக்கிளுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது இது போய் ஒரு வெஹிக்கிள் மாஸ், இதோட மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மாஸ் அண்ட் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு வெஹிக்கிள் மேலே போய் ஹிட் ஆச்சுன்னா இட் வில் கெட் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நம்ம ஹிட் பண்ணாலும் இட் வில் கெட் அட்லீஸ்ட் 90 to 100 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் ஸ்பீடில் போய் நம்ம ஹிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு டேமேஜ் இருக்குமோ அதுதான் இந்த வெஹிக்கிளுக்கான டேமேஜ் இருக்கும். ஸோ இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. நியூ கார் பையர்ஸ், நான் ஒரு டன் வெஹிக்கிள் வாங்க வேணான்னு சொல்லலை. வெயிட்லெஸ் அதுதான் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஒரு பாயிண்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நியூ கார் பையர்ஸ், மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ்.